காதல் கொடூரன். மற்றொரு கொலைக்கு தயாராகிவிட்டான் சுந்தர். அழகான பெண்களாக தேர்ந்தெடுத்து காதல் வலையில் சிக்க வைத்து கொலை செய்துவிடும் காதல் கொடூரன் அவன். இன்று கீதா. முதல் சந்திப்பிலேயே அவனிடம் மனதை பறிகொடுத்தவள். இரண்டாம் சந்திப்பில் ஐ லவ் யூ சொன்னவள். அவன் அரவணைப்புக்காக மூன்றாம் சந்திப்பை எதிர்பார்த்து காத்திருப்பவள். கீதாவை முதல் முறை சந்தித்த போதே தன் அப்பாவிடம், கீதா ரொம்ப அழகுப்பா என்றான் சுந்தர். ஐயோ, ஆபத்துடா, உலகம் தாங்காதுடா மகனே. அழகான பெண்கள் அத்தனை பேரும் துரோகிங்க, ஆபத்தானவங்க. கூசாம அவங்கள கொல்லணும்டா சுந்தர் என்றார் அப்பா. அழகழகான பெண்களின் துரோகத்தால் விரக்தியின் விளிம்பை தொட்டவர் அவர். கீதா உட்காரனா உட்கார்றா, எழுனா எழுந்திருக்கிறா, படுனா படுத்துருவா. இன்னைக்கு அவளை தீர்த்து விடுறேன் என்று தன் அப்பாவிடம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு பளபளக்கும் கூரிய கத்தியுடன் கிளம்பினான் சுந்தர். எலியட் ஸ்பீச் இருட்டி இருந்தது. சுந்தருக்காக காத்திருந்த கீதா பலியாடு போல அவனை பின்தொடர்ந்து நடந்தாள். ஒரு படகின் மறைவில் இருவரும் அருகருகாக அமர்ந்தார்கள். கீதாவின் கவர்ச்சி அங்கங்களை பார்வையால் விழுங்கிக் கொண்டே அவளின் வளவளப்பான சங்கு கழுத்தை தன் இடக்கரத்தால் வளைத்தான் சுந்தர். அவனிடமிருந்து வெளிப்பட்ட மின் சிரிப்பு அவனை உற்சாகப்படுத்தியது. பேண்ட் பாக்கெட்டில் இருந்த கத்தியை எடுக்க முனைந்த போது அவன் நெஞ்சில் சுரீர் வலி. சுந்தர் அலறினான். ஆ! இப்போது கீதாவின் கையில் இரத்தம் சொட்டும் கூரிய கத்தி இருந்தது. கத்தியை மறைத்து கொண்டு வீடு திரும்பினாள் கீதா. தன் அம்மாவின் புகைப்படத்தின் முன்னால் நின்று கொண்டு சொல்லிக் கொண்டிருந்தாள். அம்மா, உனக்கு கொடுத்த வாக்கை காப்பாத்திட்டு வர்றேன். சுந்தர் 5வது ஆள். ஆண்கள் எல்லாருமே அயோக்கியர்கள். இனியும் என் கொலை தொடரும். நண்பர்களே, தொடர்ந்து இந்த கதையை குறித்த உங்கள் கமெண்ட்டுகளை கீழே பதிவிடுங்கள். தொடர்ந்து இது போன்ற கதைகளை கேட்பதற்கு நம் தமிழ் நம்பர் 1 ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நண்பர்களே. வணக்கம்.